இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தா, அவங்க கால்ல கட்டு போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடுது. கிட்ட வந்துட்டு "என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோட தாட் ஃபர்ஸ்ட்டு எங்க போகுது அப்படின்னா, அவங்க அப்பா மேல தான். "சொல்லுங்கம்மா, அப்பா அடிச்சாரா? ஏதாவது பண்ணாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சின்ன குழந்தை மாரியே பேசாதடா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கீழ விழுந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்லம்மா நீங்க பொய் சொல்றீங்கன்னு" சொல்ல, "இல்லப்பா உண்மையாலுமே நான் கீழ விழுந்துட்டேன். இதுல தான் கால்ல அடிபட்டுருக்கு. நீ பதறாத." அப்படின்ற மாரி சொல்ல, "சரிம்மா வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏன் வந்துட்டு அவங்க அம்மா பிடிக்குது, அவங்க அப்பா பிடிக்கல அப்படின்னா, என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவரு வந்துட்டு இந்த லேடிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம ஹீரோட அம்மா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு லேடிய லவ் பண்ணி கொஞ்ச நாள் ஒண்ணா வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை, பெண் குழந்தை பொறந்திருக்கும். அந்த பெண் குழந்தை தான் நம்ம ஹீரோட அக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட அம்மாவ கல்யாணம் பண்ணி நம்ம ஹீரோவுமே பொறந்திருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹீரோட அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா ஏற்கனவே இன்னொரு பொண்ண லவ் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஏத்துக்கவே முடியல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த லேடி இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு போறதுக்கு இடம் இல்லாதனால இவரு வந்து இங்கேயே கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ இத வந்து ஏத்துக்க முடியாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம ஹீரோ குட்டி பையன் ஸ்கூல்ல ஏதோ மெடல் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட காட்டலான்னு சொல்லி கொண்டு வந்திருப்பான். அந்த டைம் தான் இவங்க சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு கையில அறுத்துட்டு படுத்திருப்பாங்க. ஸோ இத பார்த்ததுல இருந்தே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. அது இல்லாம அந்த ஏஜ்ல வந்துட்டு இதெல்லாம் என்னன்னே தெரியாத ஏஜ்ல இப்படிலாம் பண்ணும்போது, அவர் மனசுல வந்துட்டு தன்னோட அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. அதனால தான் அம்மாவுக்கு வந்துட்டு அப்பாவை பிடிக்கல. சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பாவை கண்டாலே பிடிக்காது. எப்படியோ டைவர்ஸ் வாங்கி கொடுத்தணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அக்காவுக்கும் ஏன் நம்ம ஹீரோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரீசன் இதுதான். இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பும்போது தான் கரெக்டா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வந்துருப்பாங்க. ஸோ கரெக்டா மீட் பண்ணிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுதான் எங்க அம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப 2 பேரும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே எல்லா விஷயம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லல. ஸோ உங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல, கடன் இருக்கு, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால தான் எனக்கு இந்த வேலை முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதுக்கான ரீசனை சொல்லி இவரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அதுக்காகவாவது நான் இந்த வேலையில இருக்கணுன்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே பார்க்க பாவமா இருக்கு. சரி இருந்து தோலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா உனக்காக இல்ல, உங்க அம்மாவுக்காக நீ வேலையில இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இப்போ வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டாரு இல்லையா. அதுக்கப்புறம் அப்படியே தனக்கு தனியா ரோட்ல பேசிட்டு வராங்க. என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹீரோட தொல்லை இருக்காதுல்ல. ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாரு இல்லையா? ஸோ அத பத்தி அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சியோன் இருக்கான்ல, இவன் வந்து ஸ்டுடியோ மூடிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா, கரெக்ட்டா அந்த நேரம் இந்த சோயா வந்து நிக்கிறா. ஸோ இவன் என்ன சொல்றான்னா, "என்னங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கவே இல்ல." அப்படிங்கிறப்போ, "அதான் உங்க அம்மாவே சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும்போது, "ச்சே எங்க அம்மா சொன்னாங்க என்ன எக்ஸிபிஷனுக்காக மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்க முடியுமா என்ன? மத்த ஆப்ஷன் நெறைய இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் வேணும்ல." அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது, சரி எனக்கு அதெல்லாம் டைம் இல்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டா வந்து கஸ்டமர் வராங்க. என்னன்னா இவனோட பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை வேற கூப்பிட போகணும். அதே சமயம் கஸ்டமர் வேற வந்துட்டாங்களாம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த சோயா பொண்ணு இருக்கலாம். அவன் என்ன சொல்றான்னா, சரி ஓகே நீங்க கஸ்டமரை பாருங்க, நான் வேணா போய் பையனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அவனுக்கு இப்போ வேற வழி இல்லைல்ல சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, ஸ்கூல்ல இந்த மாதிரி நான் வந்து கூட்டிட்டு போக முடியாது, வேற ஒரு பொண்ணு வருவாங்க அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குட்டி பையனை கூட்டிட்டு போலான்ட்டு வந்தா வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடும்போது, நான் சரி நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் இந்த மாதிரி உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்போ, அப்பாவோட ஃப்ரெண்டா? எனக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே தெரியும். நீங்க யார் புதுசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, செம்ம வாயா இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க இருக்க குட்டி பொண்ணுங்களா, "டேய் உங்க அம்மா சூப்பரா இருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்லி ஏத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் இவனு வரும்போது, "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். "டேய் வாலு பையா" அப்படின்ற மாதிரி இவனும் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோகமாயிடுறான். "ஏன்டா சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க வந்து எங்க அப்பாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். "நான் எப்ப கேர்ள் ஃப்ரெண்டா வர முடியும்? உங்க அப்பாவுக்கு பிடிக்கணும்ல" அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் திரும்ப திரும்ப மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறானா. சரி ஓகே மூஞ்சி அப்படி வச்சுக்காத, பார்க்க முடியல. இப்போ என்ன உங்க அப்பாவுக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணுமா? சரி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிட்டு போக, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோட அக்காவோட அசிஸ்டன்ட் அந்த குண்டை என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னா, அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்தது. என்ன சொன்ன நீ? நான் சொன்னது நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில எப்படி அது ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாருங்க நீங்க வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது லைவ் பண்ணுமா? என்ன விளையாடுறியா? ரெக்கார்டட் வீடியோனா பரவாயில்ல, ஏதாவது கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைவ்ல பேசணும் அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க டீமை வச்சுட்டு நீங்க ஒரு லைவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாக்குற அம்மாக்களுக்கு அது வந்து அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் முடியாது அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன இப்ப நாங்க செஞ்சு கட்டணும் அவ்வளவுதானா? சரி ஓகே லைவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பத்தி 4 வார்த்தை பேசினா லைவ் முடிஞ்சது. இதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க? எல்லாருக்கிட்டையும் ஒரு வேலையை கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அவங்களால செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, என்னத்தையும் பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறேன். சரி ஓகே இப்ப லைவ் பண்ணணும் ஸ்ட்ரீம் பண்ணணும்
அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கணும்ல, அதனால இவங்க அந்த பேபி ப்ராடக்ட் பற்றி தானே லைவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு கடைக்கு போக, ஏன்னா அந்த பின்னாடி பேக் சைட்லலாம் குழந்தைங்க குட்டி குட்டி பொம்மை, ஷூ, ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போனால் அங்கே வந்துட்டு நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஜோடி பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பவும் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அங்கே வந்துட்டு ஒரு ஷோ நடக்குது. ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஜெயிச்சோம் அப்படின்னா பேபி ப்ராடக்ட் ஒன்று கிஃப்டாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நாமளும் அதில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே ஃபஸ்ட்டு ஹீரோக்கு வந்து விருப்பம் இல்லை, இருந்தாலும் இவ ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால சரி வந்து தொல்லைன்னு சொல்லிட்டு போய் கலந்துக்கிறாங்க. அதில் என்ன ஃபர்ஸ்ட் போட்டி அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் வந்துட்டு 2 பேரும் நிற்கணும் பக்கத்தில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மடக்க அந்த பேப்பர் வந்து சுருங்கிட்டே வரும்ல. கடைசியாக எந்த டீம் வந்துட்டு அதில் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் வெளியும் போகக்கூடாது, அந்த பேப்பருக்குள்ளேயே இருக்கணும். தூக்கி மேலே வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டி. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கலந்துக்கிறாங்க. மொத்தம் 4 ஜோடி, அதில் ஒன்று நம்ம ஹீரோ ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் மற்ற 3 ஜோடிங்களே நின்றுட்டு இருப்பாங்க. என்னன்னா விளையாட்டோட கடைசி வரைக்கும் போயிடுறாங்க. அந்த பேப்பரை மடக்கி கடைசியாக ஒத்த கல்ல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு, நம்ம ஹீரோயினை வந்து தூக்கி வச்சுட்டு இருப்பாரு. ஸோ இப்போ என்னன்னா ஒத்த கல்ல நின்றுருக்காரு, ரொம்ப நேரம் நிற்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஜோடி, மொத்தம் 4 ஜோடியில் 2 ஜோடி அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ இன்னொரு ஜோடி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள தான் இப்போ காம்படிஷனே இல்லையா. ரொம்ப நேரமாக 2 ஜோடி நின்றுட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க அவுட் ஆனாது இன்னொருத்தவங்க வந்து வின் பண்ணதான் அனௌன்ஸ் பண்ண முடியல. 2 பேருமே நின்றுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் வைக்கிறாங்க. அதில் என்னன்னா ஒரு பவுலில் ரெட் கலர் பேப்பர் இருக்கும். அதை இவங்க வந்து எடுத்துட்டு அவங்க வாயிலேயே அவங்க பார்ட்னர் கொடுக்கும்போது அவங்க வந்து கேட்ச் பண்ணணும் வாயிலேயே. ஸோ இப்படி கேட்ச் பண்ணோம் அப்படின்னா அது பாயிண்ட். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வேணாம்னு கண்ணாலே காட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. அதனால வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதில் கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு எப்படியோ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாயில கவிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா டக்குன்னு கீழே விழுந்துருது. ஸோ அதை எடுத்து திரும்ப வாய் மேலே வச்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனா திரும்ப கீழே விழுந்துருது. ஆனா இந்த டைம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. வேற வழி இல்ல, 2 பேரும் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு டீம் இருந்தாங்கல்ல நம்ம ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் இன்னொரு டீம் இருந்தாங்களா. ஸோ அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. என்னையில இருந்து வேணாம்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறேன். அதே நான் உனக்கு தேவையில்லாத வேலை செய்யறது தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டே வர, நான் என்ன பண்ண பேசாத, உன்னால்தான் திரும்ப இதை மறக்கிறதுக்கு இன்னும் எனக்கு எவ்வளவு நாள் ஆகுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டே வந்துட்டு இருக்கேன். அப்பதான் அந்த வின் பண்ணாங்கல்ல அந்த ஜோடி வந்து அந்த பிரைஸ் எடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோனுக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்க அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து வாங்கி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் கேட்கறாங்க இது எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ கேட்கற விதமா கேட்டாங்க, இங்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க டீம்ல ஒரு லேடி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அழுதுட்டே வருங்க பாத்ரூம்ல இருந்து. ஸோ நம்ம ஹீரோன் கேட்கறாங்க என்னாச்சு, ஏன் அழுதுட்டே வந்தீங்க அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மறைக்கேன். பரவாயில்ல சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்காமா. ஸோ அதனால வந்து இப்போ பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இந்த லைவ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நீங்க முதல்ல போயிட்டு பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் ஒரு மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டு வராங்க. சரி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேக்கப் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு மேலே வந்து இந்த லைட் வந்து பிளிங்காய் எரியும். சரி ஓகே அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி கீழே விழுந்து சில்லற வாரிப்பாங்க. அதில் தான் இவங்க கண்ணிலே அடிபட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மறைக்க தான் நான் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க இந்த கிளாஸை வச்சுட்டு நான் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி தரேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதில் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுங்க, உங்கள் கண்ணை முதல்ல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போயிடறாங்க. மீதி இருக்கிறது 4 பேர்ல 2 பேர் போயிட்டாங்க. ஸோ இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு. ஸோ இவங்க லைவ் ஆன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க கம்பெனி ப்ராடக்ட் பற்றி குழந்தைங்களை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கன்சீவ் ஆயிருப்பாளாமா. ஸோ குழந்தை இருந்திருக்கும், கொஞ்ச நாள்லேயே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சப்போ இந்த கம்பெனிலேருந்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து டொனேஷன் கொடுத்தாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த டைப்பர்லாம் இருக்குல்ல அதை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களாமா. ஸோ இந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியெல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லும் போது அதுக்கப்புறம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க. அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த போங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி ஏதாவது சமாளிக்கணும்ல, கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைக்கு டைப்பர் மாற்றணும் அப்படின்னா அந்த டைப்பரில் அவங்க வந்துட்டு உச்சா போனாங்கன்னா எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்ற மாதிரி, எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படின்ற மாதிரி தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணுவாங்களா. அப்படி பண்ணும்போது இவங்க அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றவும் டக்குன்னு வந்து வெளியே சிந்திடுது. ஸோ இது லைவ் வேறு போயிட்டுருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது உரியவும் இல்லை, எல்லாம் சிந்திடுது. நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கு சரி என்ன பண்ணுறது தெரியாமல் நின்று இருக்கிறப்போ இந்த பக்கம் வந்துட்டு இவங்க அக்கா இவங்க தான் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா அந்த டைப்பரை வந்து கிழிச்சு விட்டுருப்பாங்க. அப்போ தான் தண்ணி ஊற்றும் போது ஏதாவது ஒரு கொலாப்ஸ் நடக்கும். ஸோ இவன் பேரை
கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அசிஸ்டண்ட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வந்து கிழிச்சு விட்டுருப்பான். அதனால தண்ணி வெளியே வந்திருக்கும். லைவ் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனா புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைட்டு அங்கே லைவ் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. அப்படி போகும்போது தான் அந்த கடன் கொடுத்து வச்சிருந்தானுங்களே ரவுடி பசங்க, அவனுங்க வந்துடுறானுங்க. நீ இப்போதைக்கு கடன் கொடுக்குற மாதிரி தெரியல, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஆர்கன்ஸ்லாம் வந்து கிழிச்சு எடுத்து அதை வந்து வித்தரலாம், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. பெரிய பாலடைஞ்சு பங்களா மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இப்போ நம்ம ஹீரோனோட ஆர்கன்ஸ்லாம் திருடி விற்றோம் அப்படின்னா ஸோ அவனுங்களுக்கு வந்துட்டு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடத்திட்டு போயிட்டானுங்க. இப்போ நம்ம ஹீரோமே பின்னாடி துரத்திட்டு போயிட்டு அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சான். அவ்வளோதான், இப்போ நீங்கள் ஒழுங்காக அவளை விடல அப்படின்னா நான் உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, அப்போ அவள் கொடுக்க வேண்டிய கடன்லாம் நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே கேட்கும் போது சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளாக் கார்டு காமிக்கிறான். இதில் இருக்க பணத்தில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை எடுத்துட்டு அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுமே விட்டுறானுங்க. பிளாக் கார்டு வச்சிருந்தா அன்லிமிட்டட் மணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு சரின்னு சொல்லி ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோவா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கட்டெல்லாம் அவுத்து வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் நடக்கவே முடியல. என்னன்னா காலெல்லாம் அடிபட்டுருக்கு போல இருக்கு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கிக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட அப்போ தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியோ இந்த கடன் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் உடனே இந்த பணத்தை இவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ நீ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போனால் இதை வந்துட்டு அந்த மேல் வீட்டுக்காரன் இருக்கால ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவன் பார்த்துடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது போல. என்னன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக இந்த அளவுக்கு இவன் க்ளோஸாக இருக்கிறான் இவகிட்ட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்துட்டு சிறுவா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கையில் வர சின்னதாக பேண்டேஜ் போட்டிருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து காப்பாற்றுனது பணம் கொடுத்தது எல்லாத்தையும் பற்றி சொல்லும்போது அவனுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவன் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல. ஸோ அதனால நம்ம எதுவும் இப்போ தப்பாக சொன்னோம் அப்படின்னா இவளுக்கு ஏதாவது அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதுவுமே அவன் பாட்டுக்கு பேசாமல் விட்டுறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட நினப்பாவே இருக்கு. என்னன்னா நம்ம கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு இவன் மேலே மட்டும் எதுக்காக ஸோ அந்த அளவுக்கு அன்பு இருக்கணும், இவளை தேடி தேடி நான் ஏன் போகணுன்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு கேள்வி. இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினோட டீம் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. என்னன்னா பயத்தோடய இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று லைவ் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அடிப்படை இவங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருந்தது. எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பொண்ணும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கடைசி அந்த டைப்பரில் தண்ணி ஊற்றி சொதப்பிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எப்படியும் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியும் 6 மாதம் கழிச்சு வேலையை விட்டு தூக்குறது இப்பயே தூக்க போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஹீரோ வரான். எல்லாரும் சுகமாக இருக்கீங்க, மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் என்னன்னா நாங்கள் இந்த மாதிரி நேற்று லைவ்ல சொதப்பிட்டோம், எப்படியும் வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போதான் நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். என்னன்னா இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணி தான் வந்திருப்பான். ஸோ அதில் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க அக்கா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கூட இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, கரெக்டாக பண்ண முடியல, இவங்களை வச்சு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க நேற்று பண்ண லைவால நம்மளுக்கு சேல்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா நேற்று லைவ்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட இன்னொரு பொண்ணு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கம்பெனி தான் தனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே இவங்களோட டைப்பரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலியமா இவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மூலியமா 4 பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த தண்ணி ஊற்றின விஷயத்த பெருசாக எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க எடுத்தோடனே அவ்வளோ யூரின்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க. டைப்பர் வந்து அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர டவுன் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை கேட்டு அவங்க அக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னன்னா ஏதாவது ஒன்று பண்ணி அவனை இங்கே வந்து விரட்டி விட்டலான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஸோ இவங்களுக்கு எதிராகவே இருக்கு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கோவத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் டீம் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரே குஷி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவுமே இந்த இவங்க பண்ணாங்கள ப்ராஜெக்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சேல்ஸுமே நிறைய இருக்குது. அதனால இனிமேல் எல்லா பொறுப்பையும் நம்ம ஹீரோக்கிட்டே கொடுக்க இதை கேட்டு நம்ம ஹீரோயின் டீம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்காவுக்கு தான் வயிறு எரியுது. ஏன்னா அவன் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் நல்லதுலேயே போய் முடியுது, நாம் ஏதாவது பண்ணுறது நமக்கு எதிராகவே முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஆஃபீஸில் மற்றவங்க கிட்ட இருக்கிறத விட நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசுகிறாருல. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லி கண்டுபிடி அவன் பேரை டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட
கிட்ட சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லை. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லி எவிடன்ஸை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஏதோ ஃபைல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்தா நம்ம ஹீரோவா செம்ம கோவத்தில் இருக்கா. என்னன்னா நேற்று வந்து இந்த ரவுடிங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அப்போ புருஷன் எங்கே போனா அவனை பாதுகாக்கிறத விட்டுட்டு அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க நீங்கள் அவரை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அது உனக்கும் புருஷனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனால் ஒவ்வொரு டைமும் உனக்கு ஆபத்து வரும்போது அவன் ஏன் வரவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க எங்க 2 பேருக்குள்ள அப்படிலாம் எந்த சண்டை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கேட்குறேன். என்ன சொல்ற, அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நீ கோச்சிட்டு வந்ததை தானே என்கிட்ட சொன்னேன், அப்புறம் என்ன இப்போ சண்டே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோனுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன, நீங்க என்ன ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கோவப்பட, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா இங்க பாரு நான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கேன், நான் கேட்கதான் செய்வேன், என்ன என் மேலே கோப்படுறியா, அது மட்டும் இல்லாம நீ அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நீ என்னோட இது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. சார் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இங்க பாரு நான் ஒன்னும் தப்பா சொல்ல, அவனுங்க வந்து உன்னோட ஆர்கன்ஸ் எடுக்க போறேன்னு சொன்னானுங்கல்ல, நீ எனக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் எனக்கு சொந்தன்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சமாளிக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஜங்க் ஃபுட் மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அதை பிடிங்கி வச்சுட்டு, இங்க பாரு இதெல்லாம் சாப்பிட்ட அப்படின்னா ஆர்கன்ஸ் வந்து கெட்டு போயிடும், ஸோ இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் சாலட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்க, இனிமேல் நீ இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஐயோ டார்ச்சர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பாதத்துக்கு வந்து அக்கு பஞ்சர் மாதிரி ஒரு செப்பல்லாம் இருக்கும்ல, ஸோ அது பண்ற மாதிரி செப்பல் கொடுத்து இனிமேல் நீ இதை போட்டு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொடுமை பண்றானே அப்படின்ற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுவுமே வாங்கி போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு நடந்தா அவங்களால நடக்கவே முடியல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா வழியோடய நடந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஓரமா நின்று பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸ்லாம் இருக்குது, அந்த பாக்ஸை லிஃப்ட்ல கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கொண்டு போனா அதே நம்ம ஹீரோ பிடிங்க வச்சுட்டு நீ அப்படியே படிக்கட்டுலேயே மேலே வந்துருமா, அதான் உடம்புக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, ஐயோ இவ்வளோ தூரமா படிக்கட்டுலேயே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் குடும்பப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த சியோன் இருக்காலாம், அவன் வந்துட்டு அப்படியே செடியெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு, ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட க்ளோஸாக இருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஊற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேலே ஊற்றிக்கிறான். சரி ஓகே இதை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கட்டி நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜோயா பொண்ணு வந்துடுறான். அவ்வளோதான், இவன் வேறு சட்டை இல்லாமல் நின்றுட்டு இருப்பானா, பார்த்துட்டு அவள் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு என்னம்மா இதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஓகே எக்ஸிபிஷனுக்காக தான் எடுக்கணுமா என்ன, என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை, ஸோ அந்த அளவுக்கு அது எப்படி செலிப்ரேட் பண்ணால் எப்படிலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே நான் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட டீம்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு ஒரு பார்க் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்களே, ஸோ அதனால் மெயின்டைன் பண்ண முடியாமல் போய்ட்டதுனால நம்ம ஹீரோ வந்து அவங்களோட டீமை வச்சு இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துட்டு, சரியா நம்ம எல்லாரும் வேலை பார்க்கும்போது சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் இவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்தப்ப இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் வலிக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஸோ எல்லாருமே அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்கேன். என்னமா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா நானே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தை பெற்றப்போ நிறைய வலிச்சுது, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை வந்து நல்லா வெள்ளையா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிறந்தவொடனே எப்படி வெள்ளையா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பிறந்த குழந்தை ரத்தத்தோடு தான் இருக்கும், அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க, ஏன்னா நான் மயக்கத்தில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க, திரும்ப ஒரு லேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ ஒன்று பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது வந்து நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து என்ன சந்தேகமா இருக்கு, என்ன அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். இல்ல உனக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியல, எல்லாமே உன் ஹஸ்பண்ட் தான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால உனக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆமாம்மா எல்லாமே அவர் தான் செய்யறாரு, என்ன அப்படி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது, அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல, அதனால கோச்சிட்டு அங்கேருந்து போக. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வரும்போது ஒரு லேடி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து டைபர் மாற்ற தெரியாம மாத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு தான் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைபர் வந்து இவங்க நாட்டில் தயாரிக்கிற டைபர் மாதிரி இல்லை, ஸோ ஏதோ வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கு, இதையே வாங்க நீங்க எங்க கம்பெனில நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டைபர் மூலியமா வரக்கூடிய ஃபண்டில் ஒரு பகுதி வந்துட்டு அவங்க நாட்டு சுற்றுச்சூழல், அதாவது வந்து நாட்டு பசுமையா வச்சுக்கிறது, நிறைய மரம் வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறதுனால, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பசுமையா வச்சிருக்கிறதுனால இவங்களோட தலைமுறை போயிடுச்சு, வரக்கூடிய தலைமுறை வந்துட்டு நல்லா அந்த இடம் வந்து பசுமையா இருக்கணும்ல, அதுக்காக அந்த ஃபண்டை செலவழிக்கிறாங்க, ஸோ அதனால தான் நான் அது வந்து வாங்குறேன், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் மக்கி போயிடும்ன்ற மாதிரி சொல்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே
எல்லாமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி சுற்றி பார்த்துட்டே வரும்போது அங்கே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே நம்ம ஹீரோட பேர் இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வர நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க, இது என்ன உங்களோட மரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த மரத்துக்கு கீழே போர்டு இருக்குல்ல, ஸோ அது என்ன உங்களோட மரமா, உங்களோட பேர் இருக்கிறதுனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னா நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அம்மா இங்கே கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா தான் இந்த பார்க் வாங்கியிருப்பாங்க. சரி நம்ம பையனும் வளரும்போது அவன் ஞாபகமா ஒரு மரம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து ஒரு மரத்தை நட்டு வச்சிருப்பாங்க. அந்த மரம் தான் இந்த மரம். ஸோ மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் இங்கே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லலாம். சரி ஓகே, இப்போ உங்க அம்மாட்ட சொல்லுங்க, போட்டோ எடுத்து காமிங்க, உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ கத்திட்டு ஓடி வரான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு வண்டு, குட்டி வண்டு. ஸோ உன்னோட கழுத்துல இருக்கு, அதுக்கே பயந்துட்டு ஓடி வரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை எடுத்து விட்டுட்டு, ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆள, ஒரு குட்டி வண்டுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டே இருப்பார் ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யற ஒருத்தனை கூப்பிட்டு, எதுக்காக திடீர்னு இது பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. இந்த பார்க் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா கூட இருக்கும்போது வாங்கினது. அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்காக வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ அது வந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.